துதி செய்வாய். கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவார். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவார். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். இந்த தேவன் பெரியவர், உந்தன் ஜெபம் கேட்டிடுவார். இந்த தேவன் பெரியவர், உந்தன் ஜெபம் கேட்டிடுவார். எனக்கு எட்டாத காரியம் யாவும் எனக்காக செய்து, எனக்கு எட்டாத காரியம் யாவும் எனக்காய் செய்து முடிப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். அடுத்த பாடலாக கர்த்தருக்கு காத்திருந்து என்கிற பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து என்கிற பாடல். எத்தனை பேர் ஒரு காரியத்திற்காக அல்லது ஒரு விண்ணப்பத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கீங்க? எத்தனை பேர் அது காத்திருக்கீங்களா? காத்திருக்கிறோம்ல. காத்திருந்து எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறோம்? சோர்ந்து போயிருக்கிறோம்ல. சோர்ந்து போயிருக்கிறோம், அப்படிதானே? ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? கழுகு போல். சரி, அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து, அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது நாம் புதுபலன் அடைகிறோம். அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அடைவதற்கு நம்மை பலப்படுத்திக் கொள்ளுகிறோம், தகுதிப்படுத்துகிறோம். இந்த பாடலை உற்சாகமா பாடலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்திருக்கிற பாடல். செட்டைகளை
பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். எத்தனை பேருக்கு புதுபலன் அடையணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு நான் புதுபலன் அடையணும் ஆண்டவரேன்னு ஆசை? ஆசை இருக்குல்ல நமக்கு. அந்த புதுபலன் அடையத்தக்கதாக நம்ம பாடுவோம். இந்த கூட்டத்திற்கு வந்தவங்க சிலர் அப்படியே ரோட்டோரமா நடக்க ஆரம்பிக்கிறீங்க. சிறுவர்கள், வாலிபர்கள் அங்க நடக்கிறாங்கன்னு சொன்னா ப்ளீஸ் bring them back. பாஸ்டர் பூபதி, அந்த பக்கத்துல சின்ன பிள்ளைங்க இங்க உள்ளவங்க அப்படியே நடந்து போறாங்க, அவங்கள அப்படியே கூட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம், இங்க ஆண்டவருடைய சத்தத்தை தியானிக்க போகிறோம். யாரும் அப்படியே சுத்தி தெரியக்கூடாது. இங்க வந்தவங்க இப்படியே உட்கார்ந்துருக்கு. தேங்க்யூ. மீண்டும் அந்த கவியை பாடலாம். தாகம் உள்ளவன் மேல் ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவார். அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்பட்டாலே நம்முடைய வாழ்வே வேறு விதமாக மாறும். அவ்விதமான அந்த உணர்வோடு நம்ம இந்த பாடலை பாடுவோமா? தாகம் உள்ளவன் மேல், தாகம் உள்ளவன் மேல். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தரில் பலன் அடைந்து பாக்கியம் பெற்றிடுவோம். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில் சேர்ந்திடுவோம். கர்த்தரில் பலன் அடைந்து பாக்கியம் பெற்றிடுவோம். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில் சேர்ந்திடுவோம். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். எழுமி நின்று பாடலாமா? இதை ஆரம்ப பாடலாக நாம் பாடலாம். இந்த முதல் நாளின் ஆரம்ப ஜெபத்தினை நம் மத்தியிலே போதகர் அருளானந்தம் ஞானில் இருக்கிறார்கள். அவர்கள் முன்வந்து
ஜெபிக்க இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து எழும்பி நின்று பாடலாம். அவர்களை தொடர்ந்து ஜெபத்தை தொடர்ந்து இந்த நாளில முதல் பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். தேவ செய்தி நம்ம கேட்க போகிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம்.